ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா விமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல் டே வந்து ரொட்டீன் தான் பார்க்க போறோம். பிரெக்னன்சி ரொட்டீன். காலையிலேயே வந்து அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போயிருக்காங்க. நமக்கு இதுக்கப்புறம் நிறைய வேலைகள் அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா டெலிவரி இங்க பாக்குறதா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் இப்போ பிரெக்னன்சி ரொட்டீனுக்கும் நாளைக்கு பேரம்பேத்தி வந்த ரொட்டீனுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்னெல்லாம் சமைக்க போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள இருக்க போது மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப 4 மங்கி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, காதா இது வாய் கொத்தின்னு இருக்கணுமா, அப்புறம் இன்னொன்னு வந்து கண்ணா, இது கண்ணா. உன்னோட வேலையை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் 100% ஜென்யூனா செய்யறப்பா நீ. இப்ப இது ஒரு புதுசு பொம்மை. யார் என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பதே மேல். இப்ப ஒரு பொம்மை கூட வந்து என்ன சொல்லுவாங்க, கண்ணால் தீர விசாரிப்பதே மெய். ஓகேவா? இன்னொன்னு வந்து அமைதியா இருப்பதே நன்று, அமைதியா இருப்பதே கரெக்ட் அப்படின்னு 4வது ஒரு பொம்மை. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வரும்போதெல்லாம் ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சு வாங்கி வைக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து இந்த டைம் வந்து பொம்மை. இல்ல, எங்க ரூம்ல அந்த காலியா இருக்குல பாப்பா, இளநீ குடிக்கிறியாடா? வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, நல்லா இருக்கறத மட்டும் வாங்கி வைப்போம். கண்டது களிமுட்டில வாங்க அப்படினு. இன்னும் நம்ம ரேக் அங்க ஃபில் பண்ணனும், நிறைய பொம்மைகள் வாங்கி. வாங்க பேர பேத்தி வாங்கி வைங்க. இது இதெல்லாம் பேர பத்தி இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் குத்திங்கன்னா நக்கின் கிடக்கும், வாயுல போட்டு உழப்பிட்டு தெரியும். ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா? சரி சாப்பிடு. அப்படியே எடுத்துட்டு போனா அது தின்றதுக்குள்ள அது கரைஞ்சி போவோம், குடிச்சிட்டு அப்படியே படுத்துரும். ஆமாப்பா, பாப்பா இங்கேயே உட்காரு மரியாதையா. இந்த நுங்கும் ஒரு 4 நுங்கு உனக்கு பிரிச்சு தரேன். ஃபுல் வெஜிடேரியன், நான்வெஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா 2-3 நாளா நான்வெஜ்னு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது, வயிறு திம்முது. ஏன்னா சாப்பிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அதனால ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. இருந்தாலும் மேலே ஏறி இறங்கினாலுமே பத்த மாட்டேங்குது, ஆக்டிவிட்டிஸே இருக்க மாட்டேங்குது. அதனால ஓகே அப்படி மேலே ஏறி இறங்குறது பத்த மாட்டேங்குதுன்னா நீ பண்ண மாட்டேற, அதை நான் தான் பண்றேன். நடுராத்திரி 12:30 மணிக்கு கூட நான் எழுப்பி போய் வாழைப்பழம் எடுத்துன்னு வா அப்படின்ற. சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதை மெயின்டைன் பண்ணி ஏறி இறங்குறது இருக்குது. ஆள் கூட போட்டலாம் போல. நம்ம ஏறி இறங்குறது தான் ஒரு மாதிரி காண்டா இருக்குது, முடியவே இல்லை. What to do? சுத்தமா முடியல. பழகிடும் எந்த விஷயமும். எல்லா ரூமையும் பார்த்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு எங்க ரூமை போய் கிளீன் பண்ணிட்டு குளிச்சு வர்றதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எதுக்கு போய் நீ ரூம், அவங்க தான் இப்ப பெருக்கி துடைக்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு நீ ரூமை போய் நோண்டி கிளீன் பண்ற? சரி, எல்லா ரூமும் நம்ம துணியெல்லாம் துவைச்சு காய போட்டேன். சரி, அடுத்த துணி ஏதாவது காய போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா என் கைக்கு அப்படின்னு தராஞ்சு நின்ன காலையில எல்லா ரூம்லயும் போய் எனக்கு துணி காய போடலன்னு என்னால இருக்கவே முடியாது, துவைக்கலன்னா. நாங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி மண்டே டியூஸ்டே எல்லாம் வர சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் போகணும். என்னது போன ஜென்மத்துல நீ வந்து இந்த செலவ தொழிலாளியா இருந்திருப்ப, இல்ல செலவ முதலாளியா இருந்திருப்ப. இந்த ஃபாரினர்ஸ் இருக்கும்போது இந்த மதராசிப்பட்டினம் படத்துல காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏரியால இருந்திருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, அந்த ஜாதியா இருந்திருப்ப. நீ செய்யாம உட்காந்துருப்பேன், சமைக்க மாட்டேன், துணி என்ன பாத்திரம் கழுவ மாட்டேன், வீடு கூட்ட மாட்டேன், வீடு துடைக்க. ஆனா துணி துவைக்கிற வேலை மட்டும் டெய்லி கரெக்டா துணி துவைச்சு காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சிருவேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். எடுத்து மடிச்சு வச்சிடுவேன்னு சொல்ற பத்தியா, அதெல்லாம் கிடையாது. அது ஒரு வாரம் ஒரு வாரத்துல அப்படியே கும்மின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாத்துட்டு ஓகே. இப்ப இங்க எடுத்து வச்சது எங்க துணி எல்லாம் கீழே கிடக்குது, மௌலி துணி எல்லாம் எங்க ரூம்ல. ஆமா, மேல இருக்குது. நேற்று நைட் நான் யோசிச்சேன், மேல இருந்து அப்படியே பெட்டியோட எடுத்துன்னு வந்து டாங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போட்டா பொறுக்கி எடுத்துன்னு போய் உன் ரூம்ல வச்சிடறான்னு சொல்லிடலாமான்னு. அதுக்கு சோம்பேறித்தனமா இருந்தது, அதனால கம்முன்னு விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன சமையல் அப்படிங்கிறது சொல்றேன். அதுக்கு முன்னாடி பல நாள் ஆயிடுச்சு. நேத்தே கட் பண்ணி வச்சிருக்கலாம்ப்பா கீரையை. கட் பண்ண ஒரு மாதிரி நசநசம் ஆயிடும். கட் பண்ணோம்னா அப்படியே
நான் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சாம்பார் ஆயிடுச்சா? சாம்பார் ஆயிடுச்சு. சாப்பாடு ஆயிடுச்சு. சாப்பாடு ஆயிடுச்சு. கீரை மட்டும் ஆனா வேலை எவ்வளவு நேரம் ஆகுது? அப்படியே சுருங்கிடும், வளர்க்கலாம் அப்படியே சுருங்கிடும். காயறது, இந்த வெட்டுறது, கழுவுறது, இதெல்லாம் தான் பெரிய வேலை. அப்புறம் ஒரு முட்டை பொடி மாசே போட்டுருக்கலாம். அதான் முட்டை பொடி மாசம் வெங்காயம் அரைச்சு வச்சுட்டேன். அப்புறம் அதை இறக்கிட்டு மண் சட்டியில அன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு வாங்கினதுல வேளாங்கண்ணில இருந்து ஆமா அந்த சட்டியில சாம்பார் வச்சு பார்த்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஒரு முருங்கைக்காய் சாம்பார்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் வச்சு சாப்பிடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நீ சாம்பார் தான் வச்சு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு புளி ஊத்தி சாம்பார் வச்சிருந்தேன். எப்ப பார்த்தாலும் அந்த என்னது கிள்ளி சாம்பார் மாதிரியே வச்சிருவோம்ல. ஆமா. இப்போ முருங்கைக்காய் சாம்பாரா? காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். ஒரு வழியா ஒரு வேலை பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்க வச்சிடலப்பா, நான் மறந்து போயிடுறேன்ப்பா. நீ பொங்கல் சாப்பிடவே இல்லையாப்பா? சாப்பிடவே இல்லப்பா. நான் என்ன டைமே இல்லப்பா எனக்கு. காலையில ஏஞ்சதுல இருந்து கரெக்டா இருந்ததுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் மிச்சம் பத்தல குண்டால நல்லா கொஞ்சம் சாம்பார் வச்சுக்கிறேன். இது முட்டை பொரியல். கருவாடு செஞ்சிருக்கலாம்ல. கருவாடு செஞ்சானா அப்படின்னு தான் விட்டேன். ஓகே. அது பப்பட் வாங்கணும்னு நினைச்சப்போ மறந்துட்டோம். ஏன் பப்பட் தான் இருக்குது? அப்பளம் வேற. அந்த பப்படம் ஒண்ணு வெள்ளை ஜபர்சி. ஆமா, அது இல்லையா? காலி ஆயிடுச்சா? அது வாங்கணும்னு நினைச்சுட்டா மறந்து நாங்க சுத்தியும் கலந்து ஏதோ மறந்துட்டேன். அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாமே ரெடி. ஹெல்தி லஞ்ச். எது ஹெல்தி லஞ்ச்? ஆமா, இது ஹெல்தி லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் சாம்பார், முட்டை பொரியல், கீரை, மாம்பழம். நீ டிலே பண்ணே இருக்கிற. இந்த நாங்கள் ஒரு கோழிலாம் வளர்த்தோம் தெரியுமா? எங்கள் ஆயா வந்து கொத்தமல்லி எடுத்துன்னு வரும். அது கொடுக்கவே கொடுக்காது. கோழி இப்படி தலையை ஆட்டின்னு பார்த்துன்னு இருக்கும். அந்த மாதிரி பாப்பா இங்கே உட்காந்து இவ எப்பதான் கொடுப்பா அப்படின்னு இப்படி பார்த்துன்னு ஒரு டிவிக்கு எட்டி பார்த்துன்னு இருந்ததா? சொல்லுப்பா. இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார், முட்டை பொரியல், மணத்தக்காளி கீரை, மாம்பழம், தயிர், உப்பு, இதெல்லாம் தான் எனக்கு. என்னப்பா உப்புலாம் ஒரு டிஷ்ல சேர்த்துக்கிறப்பா நீனு? கொதிக்குது பார்த்து. உப்பெல்லாம் ஒரு கணக்குல சேர்த்துட்ட பத்தியா நீனு? இலையில வைக்கிறாங்களே உப்பு ஊறுகாய் எல்லாமே கணக்குதான். அதெல்லாம் 7 ஐட்டம் 9 ஐட்டம் அதெல்லாம் சேர்த்துதான் சொல்லுவாங்க. யாருக்கிட்ட? அதெல்லாம் அவங்க ஊர்லதான் சொல்லுவாங்க. இல்ல முதல்ல வந்து என்ன பண்ணுச்சு, அப்பளம், நேற்று செஞ்ச மட்டன் குழம்பு, சிக்கன் 65 எல்லாத்தையும் ஆட் பண்ணுச்சு. இப்போ ரொம்ப மோசமா போச்சு. உப்பு, தயிர், ஊறுகாய் எல்லாத்தையும் கணக்குல போடுது. ஆமாவா இல்லையா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. உப்பு ஊறுகாய் எல்லாம் கணக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க. பேபிமா ஸ்டார்ட் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வேலை. ஆமா, வேலையே இல்லைன்னா இந்த மாதிரி வெட்டி வேலை செய்யறப்பா நீனு. போய் ஏதாவது தட்டு எடுத்தா காண்டா இருக்குது. ஆமா, ஸ்டிக்கரா ஒட்டி கிடக்குது. நீ என்ன பண்ணணும், இனிமேல்ட்டு வாங்குற இடத்துல இந்த ஸ்டிக்கரை முதல்ல எடுத்து கொடுங்க, அப்பதான் நான் வாங்குவேன்னு சொல்லணும். சொல்லணும் போல காண்டா இருக்குது. அதை எடுத்துன்னு இருக்கேன். இப்ப வந்து நான் வந்து எனக்கு வந்து குஸ்பி இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. தட்டு இட்லியா குஸ்பி இட்லியா? குஸ்பி இட்லி. நம்ம அந்த கடையில வாங்கணும்ல. ஆமா, அது நம்மளே அரைச்சா என்ன, அதெல்லாம் பெரிய கம்ப சுத்துறோமா? வீட்டுல என்னென்னமோ செய்யறாங்க, ஒரு குஸ்பி இட்லி வராது. எதுல செய்ய போற? இரு காட்டு. அங்க பாரு கிச்சன்ல போய் பாரு. ஓ, அரிசி, உளுந்து ஊற வச்சிருக்குப்பா. இதுப்பா ஜப்பரிசிப்பா. அப்படியா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிருக்கேன். பாப்பா குஸ்பி வருதா வரலையான்னு பாத்துருவோம். அதான் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூப்பரா மத்தியானம் திருப்தியா சாப்பிட்டோம். சூப்பரா இருந்ததுல மத்தியானம். நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. கீரை, மாம்பழமும் அள்ளுச்சு. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. சாப்பிட்டு திருடலான்னு பார்த்தாரு. நான் திட்டினேன் அப்படின்னு ஓடிட்டாரு. அது தேவையில்லாத வேலை. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்க. உண்மைதான். அதனாலதான் கம்முன்னு போயிட்டேன். நானே என் வாயை கட்டுப்படுத்திக்கினேன், அப்படியே கட்டி போட்டுக்கிட்டேன் நானே. நீயே கட்டி போட்டுக்கினேன். மோனாவும் ஜானும் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துருவாங்க. அதுக்குள்ள இப்ப நைட் டின்னர் செய்யணும். இப்ப டின்னர் வேணுமா வேணாமான்னு சொன்னாதான் நைட் டின்னர் செய்ய முடியும். மோனா பாப்பாக்கு வேணும்னு சொல்லிச்சு. மோனா வீட்டுலதான் வந்து சாப்பிடுவோம். அதனால அவருக்கு மட்டும் என்னங்கிறது சொன்னாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி
நம்மனா எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அவருக்குன்னா வேற ஏதாவது கொஞ்சம் செய்யணும். அதனால என்ன சாப்பிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்தது வந்து நான் மாவு அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஐயோ நான் டப்பாவே தப்புல அவ்வளோ டைட்டா முடி வச்சுக்கிறப்பா நீனு. குஷ்பு இட்லி மாவு இதுல தோசை வராத? வருமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை அரைச்சி வச்சாச்சு. நாளைக்கு மார்னிங் பார்ப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கெல்லாம் துணி இருக்கு பாரு, தோச்சு துணி. ஓகேவா? கிச்சன் கிளீன் ஆயிடுச்சா? அவ்வளவுதான், கிச்சன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு வர? இங்க போடுங்க. கிச்சன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூம். ஏன் அந்த ரூம்ல என்ன இருக்குது? நீ அப்படி போட்டு வச்சிருக்கிறப்பா, அங்க பாரு நீ எப்படி போட்டு வச்சிருக்கன்னு. உன்னை தூக்கின்னு போய் தாஜ்மஹால்ல விட்டா கூட தாஜ்மஹாலே அப்படியே குப்பை கோலமாக்கி வச்சிருவேன். வீட்டுல இருந்தாலே இது அது இது அது இது அதுன்னு தோண்டினே இருக்க வேண்டியதா இருக்குதுப்பா. அதனால வீட்டுல ஹோம்லி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, உன்னா டூர் அங்கங்க போய் நிம்மதியா இருக்கிறாங்க கூட. நம்ம வீட்லயே ஜாலியா இருக்கு பழகிட்டோம், எப்பவும் டூர் மாதிரி. இப்போ வந்து சபா நத்த சொல்றதுக்கு முடியல ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றதே தெரியல, அவ்வளோ காண்டா இருக்கு நமக்கு. சரிப்பா, எப்படிதான் வீட்டுல வேலை செய்யறீங்களோ. ஆனா இதுல வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வேலை செய்யறவங்க, நானும் வேலை செய்யறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். சரியா? நானு அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்குது. என்னது இல்லதான் மடிச்சு நம்ம ரூம் எடுத்துன்னு போயிட்டு மீதி இங்க யார் யார் ரூமுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். போனவங்க வந்தாச்சு, வெளில போனவங்க எங்க போயிட்டு வந்தாங்கிறத அவங்க வீடியோல பாத்துக்கோங்க. எங்க போனாங்கன்னு நாங்க ரகசியம் இல்ல எங்க வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த வெளியில போயிட்டு அவங்க வந்துட்டாங்க. எங்க வெளியில போனாங்க அவங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏஜ் கிளாஸ்ல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வேற நிறைய விஷயங்கள் இவங்க 2 பேரும் மாமாவும் மாப்பிள்ளையும் டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் போய் படிக்க போறோம். ஓகே, see you, bye. பா என்னப்பா அப்படியே சாணி மாதிரி உட்காந்துறாதப்பா, சரியா? அங்க வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. உனக்கு இன்னும் கீழே என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கினேரு. வந்தையா படுத்தியான் இருக்கணும், புரியுதா? ஏய், நீயும் போனியா படுத்தியான் இருக்கணும், அவரையும் படுக்க வச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கி வச்சுட்டீங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. லைனா இன்னும் எல்லா ரேக்கையும் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒண்ணுனா வாங்கி ஃபில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பேசி முடிச்சு கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு ஏற கட்டி எல்லாம் வந்தாச்சு. இன்னையோட டே இப்படிதான் போச்சு, சிம்பிளா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து என்ன இப்போ நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு வீடியோல பாருங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து சிஎம் பதவி ஏற்கிறார், கூஸ் பம்ஸா இருக்கு. அப்படியே வந்து எமோஷனலி வருது. என்னடா பண்ணீங்க, விட மாட்டேன்றீங்களேடா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் மக்கள் தீர்ப்பே வந்து குப்பையில கசக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியா ஃபைனலா பதவி ஏற்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன தெரியல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து விஜய்க்காக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கோம். நமக்காக விஜய் நிறைய நமக்கும் நிற்பாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கு. ஓகேவா? என்ன வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும். ஹாப்பியா வந்து நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து நான் அப்படியே வரிசையா பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் டாங். ஓகே, பாய்.